வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதெல்லாம், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். இந்த 2 வசனங்கள்ல இருந்து சில வார்த்தைகளை நான் எடுத்து பேச விரும்புகிறேன். அதுல இந்த 7ஆவது வசனத்துல பார்த்தீங்கன்னா, திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். அப்புறம் அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, திறந்த வாசல், ஒருவரும் பூட்ட மாட்டார். இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது வாசல், கதவு, திறவுகோல் அப்படின்ற காரியங்கள்லாம் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது கீ, சாவி, அதுக்கப்புறம் கேட்டு, டோரு, பூட்டுறது, திறக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் என்ன பண்ணுறது இதுல போடப்படுகிறது. தேவனே திறப்பார்னு போட்டிருக்கு. இங்க பார்க்கும்போது போட்டிருக்குது, தேவன் தான் திறவுகோலை உடையவர்னு போட்டிருக்குது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். வேற யாரும் மனுஷங்களை பத்தி பேசல. யாரை பத்தி பேசுது? ஆண்டவரே திறப்பார்னு போட்டிருக்குது, ஆண்டவரே பூட்டுவார்னு போட்டிருக்குது, ஆண்டவரே திறவுகோலை வச்சிருப்பார்னு போட்டிருக்குது. அப்புறம் சொல்லுது, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு போட்டிருக்கு. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக நடப்பதான். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. திறந்த வாசல், வாசல் வேற, திறந்த வாசல் வேற. ஆங்கில மொழிபெயர்ப்புல சில இதுல வந்துட்டு எப்படி வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறதுனா, ஓப்பன் டோர் அப்படின்னு வாசல், சில இடத்துல ஓப்பன் டோர்ஸ் அப்படின்னு வருது. அதாவது ஒரு டோர் இல்ல, பல டோரு திறக்கும்னு போட்டு. ஆண்டவரே ஒரு டோரை திறந்தாருன்னா அது எப்படிப்பட்ட டோரா இருக்கும்? இந்த பூமியிலேயே ஒரு மனுஷன் அவன் நம்ம மேல பிரிய வச்சு நம்மளுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினைச்சான்னா ஒரு சில விஷயங்களை செய்வான். நல்ல சாப்பாடை கொடுப்பான், நல்ல துணிமணியை கொடுப்பான், நல்ல வீடை கொடுப்பான், எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அவனுக்கு பிரியமா இருக்காங்க, அவனுடைய நண்பன் தெரிஞ்சவன்றதுனால. இங்க சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வாசல்களை திறக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப அவர் திறக்கிற வாசல் எவ்வளவு பெருசா இருக்கும்? பல வாசல்களை திறப்பார். சந்தோஷம், சமாதானத்தின் வாசல், வெற்றியின் வாசல், செழிப்பின் வாசல், ஐஸ்வர்யத்தின் வாசல், சுகத்தின் வாசல், எல்லா விதமான தயவை உண்டு பண்ணுகிற வாசல்கள், உங்களுக்கு வாய்ப்புகளை உண்டாக்குற வாசல், நீங்க முன்னேறி செல்வதற்கு, நன்மை அடைவதற்கு ஏற்ற வாசல்கள். இந்த வாசல்கள் எல்லாம் என்ன பண்றது? திறக்கப்படுகிறது. இந்த வாசல் அப்படின்றத எப்படி எதை குறிக்கும்னா, ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு போறதுதான் வாசல். பொதுவாகவே சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ரூம் இருக்கும். இந்த பக்கம் கிச்சன், இந்த பக்கம் பெட்ரூம், இந்த பக்கம் அப்படியே உட்கார்ற இடம், அப்படிதான் இருக்கும். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பெரிய வீடு. அந்த பெரிய வீடுனாலே எப்படின்னா வாசல் நிறைய இருக்கும். பெட்ரூமுக்கு அது தனியா வாசல், டோர் போட்டு வச்சிருப்பாங்க. கிச்சனுக்கு அது அந்த பக்கம் இருக்கும். இவங்களை வரவேற்பதற்கு அதுக்கு அந்த பக்கம் இருக்கும் வாசல். ஆண்டவர் ஓபன் பண்ற வாசல் எப்படிப்பட்ட வாசல்னா, நீங்க இருக்கிற நிலையிலிருந்து உங்களை வேறொரு நிலைக்கு கொண்டு போகிற ஒரு வாசல். இப்ப இருக்கிறோம்ல, ஒருவேளை கஷ்டத்துல இருக்கிறான், கண்ணீர்ல வேதனையில இருக்கலாம், எதுவுமே நடக்காதுன்ற மாதிரி ஒரு நிலையில நீங்க இப்போ இருக்கலாம். ஆனால் தேவன் திறக்கிற வாசல் எப்படிப்பட்ட வாசல்னா, இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பெயர்ந்து போகிற, ஒரு நேரத்துக்கு கொண்டு போகிற ஒரு வாசல். ஒரு சீசன்ல இருந்து இன்னொரு சீசன். பாருங்க, இப்போ வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்குது, டோரை திறந்து டக்கு நம்ம வீட்டுக்குள்ள போன உடனே வேற சீசன் ஆயிடுது. கரெக்டா?
வெளியே நைட்டு இருட்டா இருக்குது, தெருவெல்லாம் எங்கேயுமே கரண்ட் இல்லை. ஆனா உங்க வீட்டுல ஜெனரேட்டர் இருக்குது பாருங்க, அதனால வெளிச்சமா இருக்குது, கரண்டே போக மாட்டேங்குது. வெளியெல்லாம் ஊரெல்லாம் இருட்டா இருந்தா கூட உங்க வீட்டுக்குள்ள போனவொன்னா வெளிச்சமா இருக்கு. அது மாதிரி உங்க வாழ்க்கையில இப்போ நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை இருளா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், எதுவும் நடக்காம இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுக்கிறார். அந்த வாசலுக்குள்ள போனீங்கன்னா வெளிச்சம். அந்த வாசலுக்குள்ள போனா கனவு நிறைவேறுகிறது, உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. டோட்டலா ஒரு டிஃபரெண்ட் என்விரான்மெண்ட் உள்ள ஒரு வாசல். சில இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா, இப்ப இங்க கூட பாருங்களேன், இங்க எல்லாம் வந்து இந்த சவுண்ட் ப்ரூஃப்லாம் பண்ணி கொஞ்சம் இருட்டாக்கி இப்படி இருக்குது, நைட்டு மாதிரி இருக்குது. ஆனா அது நைட்டு கிடையாது, வெளிச்சம் தான். கதவுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா அது பயங்கரமா வெயில் அடிக்குது. ஆனா இங்க உள்ள வந்தா தெரியல, அது நைட்டு மாதிரி இருக்குது. இது எப்படி இந்த என்விரான்மெண்ட்டே மாறுது பாருங்க. அதுதான் இந்த வாசல். இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய சுற்றுச்சூழல் அந்த என்விரான்மெண்ட் எல்லாம் இன்று முதல் கொண்டு மாறுவதாக. ஏன் தேவன் சொல்றார், நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். யாருக்கு? நீதிமானுக்கு. இங்க இருக்கிற அவ்வளோ பேரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே, நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறபடினாலே போக 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 நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் உங்க பாதை. சரிங்களா? பாருங்க, நம்ம பேசுறது எப்படி பேசுறோம்? பாதை, வாசல், கதவு, திறவுகோள்கள் எல்லாம் ரிலேட் பண்ண முடியுதுங்களா? உங்க பாதை எப்படிப்பட்ட பாதை? பகல் போலதான் இருக்கும் எப்பயுமே. நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, என் பாதை சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இருள்லாம் கிடையாது. இருள்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இருள்ல ஒண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணீர் வேதனையா இருக்குது. ஆனா தேவன் சொல்றாரு, நீ நீதிமானா இருக்கிறபடினால உன் பாதையெல்லாம் சூரிய பிரகாசம் போல் வர 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 சூரிய பிரகாசம் போல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். தேவனுடைய சித்தம் அதுதான். ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகணும். இந்த நாளை காட்டிலும் நாளை தினம் நன்றாக இருக்கணும், நேற்றை விட இன்னைக்கு நல்லா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கணும். அதனாலதான் தேவன் சொல்றாரு, நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். ஒருவேளை அந்த வாசல் பூட்டி இருக்குதா, இத்தனை வருஷம் பூட்டி இருக்கலாம், இத்தனை வருஷம் நடக்காம இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த வாசலை நான் திறக்கிறேன். எல்லாம் சொல்லுவோமா? தேவன் எனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, தேவன் எனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றார், சும்மா ஏதோ கனி கொடுத்த மாதிரி இருக்கலாம், சும்மா உன்னை பாக்குறவங்க நல்லா இருக்க நல்லா இருக்க, முன்னாடியை விட நல்லா இருக்க அப்படி சொல்றது இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் ஏதோ பரவாயில்ல அப்படி கிடையாது. மிகுந்த கனிகளை கொடுப்பதனால, மிகுந்த நல்ல வாழ்க்கை நீங்கள் வாழ்வதனாலே யார் மகிமைப்படுகிறார்? தேவன் மகிமைப்படுகிறார். உங்களுக்கு ஏன் தேவன் வாசலை திறக்கிறார் தெரியுமா? நேற்றைய காட்டிலும் இன்னைக்கு ஏன் உங்க வாழ்க்கையை நல்லா ஆக்குறாரு? போக போக நல்லாக்கிட்டே போகிறாரு. அநேக திறந்த வாசல்களை உங்களுக்கு வைக்கிறார். ஏன் அதெல்லாம் பண்றாருன்னா, அது தேவனுக்கு மகிமை. அவர் வாசலை திறந்தா யாருக்கு மகிமை? தேவனுக்கு மகிமை. அவர் உங்களுக்கு வழியை வாய்க்க பண்ணா அவருக்கு மகிமை. உங்க வாழ்க்கையில நன்மை நடந்துச்சுன்னா யாருக்கு மகிமை? அவருக்கு மகிமை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 பாருங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவர் உங்களை குறித்து எவ்வளவு பெருசா பேசுறாரு. அவர் சொல்றாரு, நான் உனக்கு கதவை திறக்க போறேன், திறவுகோலை நான் தான் வச்சிருக்கேன், எவனுமே இனிமேல் உன் கதவை பூட்டாத மாதிரி நான் திறந்து விட போறேன். ஆண்டவருக்கு போய் சண்டை போட முடியுமா?
உங்களை பத்தி பக்கத்து வீட்டில் வேணா தப்பா சொல்லலாம், சொந்தக்காரங்க கிட்ட வேணா போய் சொல்லலாம், சரியா கிடையாது மோசமான அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் கிட்ட போய் நீங்க சொல்ல முடியுமா? ஆண்டவர் கிட்ட போய் அவர் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆண்டவர் திறந்ததை போய் நீங்க பூட்ட முடியுமா? பூட்ட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமிக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள், இந்த பூமிக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை லைட்டா வச்சுட்டாருன்னா அந்த லைட்டை யாரும் ஆஃப் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் லைட்டா வைக்கிறேன், இந்த பூமியில நான் லைட்டா வைக்கிறேன். உன்னை எப்படி வைக்க போறேன்னா, இந்த உலகத்துக்கே உன்னை வெளிச்சமா வச்சு மலை உச்சியில கொண்டு போய் அந்த வெளிச்சத்தை வைக்கிறேன். இந்த பட்டணமே, இந்த ஊருக்கே லைட் அடிக்கிற மாதிரி உன்னை நான் வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உங்கள் வாழ்க்கை அவ்வாறே மாறுவதாக. எல்லாமே சொல்லுங்க ஆமே. நான் சொல்லுகிற வண்ணமாகவே என்ன பண்ண போகுது, வாழ்க்கை மாறப்போகுது. இப்போ வேற மாதிரி இருக்கலாம், இப்போ க்ளோஸ் டோர்ல நீங்க இருக்கலாம். ஆனா தேவன் சொல்றார், நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன், உன்னுடைய அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை நான் திறக்கிறேன். உங்களுக்கு ப்ரொமோஷன் வராமல் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ப்ரொமோஷன் என்கிற வாசலை நான் திறக்கிறேன், அந்த கதவை நான் திறக்கிறேன். பணம் ஏராளம் தாராளம், அந்த வாசலை நான் உனக்கு திறக்கிறேன். நன்மை என்கிற வாசலை நான் உனக்கு திறக்கிறேன். அதான் போட்டிருக்கு பாருங்க, வெளிப்படத்துல 3:8 போட்டிருக்குது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவரும் பூட்ட மாட்டார், யாராலையும் பூட்ட முடியாது. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் வாசல்கள் திறக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கதவுகள் இயேசுவின் நாமத்தால திறக்குது. இதோட திறந்ததுதான், பூட்டவே முடியாது. எல்லாம் சொல்லுங்க, திறந்த வாசலை தேவனின் முகாக வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, திறந்த வாசலை. வாசல் திறந்த மாதிரி சொல்லுங்க, திறந்த வாசலை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். எல்லாமே வாயில தான் இருக்குது. ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்குனாரு சொல்லுங்க? ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்குனாரு? வாயை திறந்து வெளிச்சம் உண்டாக்குறது, வெளிச்சம் உண்டாயிருச்சு. இப்போ உங்க லைஃப்ல இருட்டா இருக்கலாம். பாருங்க, தமிழ்நாடு மின்சார வாரியம் நம்மளுக்கு கரண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம் என்ன பண்ணிக்கிறாங்க? கரண்ட் கொடுத்துருக்காங்க. பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி என்ன பண்றாங்க, அந்த போஸ்ட்ல இருந்து ஒயரெல்லாம் எடுத்துட்டு இங்க போட்டு கரண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி, லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி லைட்டு ஃபேன்லாம் போடுறோம். போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லைட் எரியலன்னா மின்சார வாரியத்துக்கு போன் பண்ணக்கூடாது, நம்ம சுவிட்சு போடணும். கரெக்டா இல்லையா? புரிஞ்சுச்சிங்களா உங்களுக்கு? லைட் எரியலன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சுவிட்சை போடணும். சுவிட்சை போட்டதுக்கு அப்புறமா தான் லைட் எரியும். சுவிட்சை யார் தான் போடணும்? நான் தான் போடணும். இந்த வேலையில, இந்த கால வேலையில நான் சொல்றேன், திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அப்ப நான் என்ன சொல்றோம்? இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையின்படியே திறந்த வாசலை எனக்கு வைத்திருக்கிறார். அது திறக்கப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, திறக்கப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, திறக்கப்படுகிறது. என் வாழ்க்கையிலே வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது, கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. ஆமா, பொருளாதாரத்துக்கு வாசல் திறக்கப்படுகிறது, நீங்கள் முன்னேறி செல்வதற்கு வாசல் திறக்கப்படுது. முன்னாடி இருந்தது அதெல்லாம் பேசல, அது பழசு. இப்ப சொல்றேன், ஆண்டவரே திறக்கிறாரு. நான் போய் எட்டி திறப்பாயா, நேற்று திறக்கல இன்னைக்கு திறப்பாயா அப்படிலாம் கேட்கறதா கிடையாது. ஆண்டவர் திறந்துட்டாரு, நான் போறேன். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீரே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். மனுஷன் ஒவ்வொரு முறை நம்மளுக்கு உதவி செய்யலாம். கம்பெனியில உறவினர்கள் இவங்கெல்லாம் ஒவ்வொரு முறை நம்மளுக்கு உதவி செய்யலாம். ஆனா எல்லா நேரமும் எப்பொழுதும் நம்மளுக்கு உதவியாளராகவே இருந்து நம்மளுக்கு துணை செய்கிறவரா இருக்கிறவர் ஆண்டவர் தான். அவர் சொல்ற, நீரே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன்.
மனுஷன் சில நேரத்துல உயர்த்துவான், சில நேரத்துல உயர்த்தாம போலாம். ஆனா ஆண்டவர் உங்களை எப்போதும் உயர்த்தி கொண்டே இருப்பார். இன்னைக்கு உயர்த்துவார், நாளைக்கு உயர்த்துவார், நாளைக்கு உயர்த்துவாரு, நித்தியமா உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஏன்னா அவருடைய பண்பே உங்களை உயர்த்துகிறது. திறந்த வாசலை வைப்பாரு, நான் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவன்தான் இந்த கதவுக்காக இந்த திறவுகோலை வைத்திருக்கிறவர், திறக்கிற உரிமையை படைத்தவர், லீகல் அத்தாரிட்டேட்டிவ் பர்சன். இந்த கதவை திறக்கிறதுக்கு சில இன்சார்ஜ் எல்லாம் இருக்காங்க பாருங்க, வாட்ச்மேன் மாதிரி வெளியே. அவங்க நினைச்சாங்கன்னா பூட்டிடலாம், அவங்க நினைச்சாங்கன்னா திறந்துடலாம். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி செல்வதற்கான அந்த வாசலை, அந்த கதவை திறக்கிற வேலையை செய்கிறது நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்றாரு, நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன், உன் கதவை திறக்கிறேன், நீ முன்னேறி தான் போவ. உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு, உன் கண்ணீரின் நாட்கள் முடிஞ்சு போச்சு, இன்னி கழிப்பின் நாட்கள். வெளியே இருள் இருக்குது, வீட்டுக்குள்ள போனா லைட் அடிக்குது. ஏன்னா இந்த வாசல் வெளியே, கதவு வெளியே உள்ள போயிடுறோம். இன்னைக்கு நான் சொல்ற, தேவன் வைத்திருக்கிற அந்த திறந்த வாசல் வழியாக நீங்கள் உட்பிரவேசிக்கிறீர்கள். அந்த பக்கம் நன்மை. இவ்வளவு நாள் தீமை வந்திருக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப தேவன் வாசலை திறக்கிறார், கதவை திறக்கிறார். ஆகினால் இப்ப நான் அந்த பக்கம் போயிருக்கேன், அங்க நன்மை மாத்திரமே, தயவு மாத்திரமே, கிருபை மாத்திரமே. அப்போ தேவன் வாசலை திறக்கும் போது நம்ம முன்னேறி செல்ல முடிகிறது. இருக்கிற சூழ்நிலையிலிருந்து மாறுகிறது, வேற லெவலுக்கு போறோம். இப்போ இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் ஸ்டாண்டர்ட் எல்லாம் மாறி வேற ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு போவோம். சில இடத்துக்கு போனீங்கன்னா அந்த என்விரான்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்ல பாத்தீங்கன்னா அங்க எதுவும் சரி இருக்காது, அங்க அழுக்கா இருக்கும், அங்க குப்பை இருக்கும், எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி இருக்கும் வெளியே. ஆனா சரியா பிரம்மாண்டமா கட்டியிருக்க அந்த ஹோட்டலுக்குள்ள போட்டீங்கன்னா அவன் பயங்கரமா இருக்கும். அங்கங்க பூக்கள் வச்சிருப்பாங்க, எல்லாம் நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சின்ன தூசி கூட இருக்காது, அழுக்கு இருக்காது. டோட்டலா டிஃப்ரெண்டான என்விரான்மெண்ட், லெவலே வேற. அதுக்குள்ள எப்படி போறோம்? அந்த வாசல் வழியா, அந்த கதவு வழியா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சலசலப்பு இருந்திருக்கலாம், கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்கள் ஒரு வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கிறீர்கள், கதவுக்குள்ளாக பிரவேசிக்கிறீர்கள். நீங்க திகைத்து போகிற மாதிரி காரியங்கள் நடக்கும். ஏன்னா இப்படிலாம் நடக்குது என் வாழ்க்கையில. ஆண்டவர் திறந்தாருன்னா சும்மா ஒரு டோர்லாம் திறக்க மாட்டாரு, பல கதவுகளை திறந்து விட்டுருவாரு. உங்க வாழ்க்கையில் நன்மையை திறந்துருவாரு, கிருபையை திறந்துருவாரு, ஆசீர்வாதத்தை திறந்துருவாரு, உயர்வை திறந்துருவாரு, பணப்பெருக்கத்தை திறந்துருவாரு, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும், நன்மை உண்டாகும், எல்லா வாசலையும் திறந்து விட்டுருவாரு. செய்யறது யாரு? உங்க வாசலை திறப்பவர் யாரு? ஆண்டவரே உங்கள் வாசலை திறப்பார். திறவுகோல் அவர் கையில இருக்குது, கதவை திறக்கிறவர் அவர் தான், எல்லாம் பண்றது அவர் தான். அவர் சொல்றார், நான் திறக்கிறேன். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே திறங்க. எல்லாம் வாய்ச்சல் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக திறந்து விடுங்க, இந்த வாசலை திறந்து விடுங்க, பொருளாதார வாசலை திறந்து விடுங்க, குடும்பத்துல சந்தோஷத்தை திறந்து விடுங்க, உயர்வை திறந்து விடுங்க. என் ஆண்டவர் சொல்றாரு நான் திறக்கிறேன்னு. இப்ப பாருங்க, தேவனுடைய வாக்கு தத்தங்கள்லாம் இப்படி இருக்குது. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்கணும். இப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது இதை கேட்கிறோம், அடுத்து இதை விசுவாசத்தோட சொல்லணும். எப்படி தேவன் சொன்னது எல்லாத்தையும் எப்படி நம்ம எடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் கேட்கணும். இப்படி வந்து கேட்டாதான் உண்டு, கேட்கவே இல்லைன்னா வராது. யாரோ ஒருத்தர் பேசணும், யாரோ ஒருத்தர் பேசுறத நான் விசுவாசத்தோட நான் கேட்டு அதை யார் பண்ணணும்? அடுத்து நான் சொல்லணும். அதுக்கடுத்து இது நடக்கும் என்று எதிர்பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க எதிர்பார்க்கிறேன்? எல்லாம் எதிர்பாருங்க. இந்த நாள் முதற்கொண்டு எனக்கு தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இவ்வளவு நாள் அடைப்பட்டது இனிமேல் அடைப்படாது. இவ்வளவு நேரம் நான் ஒரு இடத்துக்கு போவேன், அவங்க நோன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா அதே இடத்துக்கு நான் திரும்ப போறேன், அவங்க எஸ் தான் சொல்லுவாங்க. எத்தனையோ பேரு நமக்கு சபைக்கு வர்றவங்க கூட சொல்றேன், அவங்க பல நாள் கல்யாணம் பண்ணாம வந்திருப்பாங்க, பல நாள் குழந்தை இல்லாம வந்திருப்பாங்க, ஆனா திடீர்னு அந்த கதவு திறக்கப்படுகிறது. கல்யாணம் நடக்குது, குழந்தை பிறகுது. என்னது? வாசல். இயேசுவின் நாமத்தால் உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் திறப்பதாக.
திறப்பதாக திறப்பதாக. நீங்க என்ன சொல்லுங்க? திறந்திருக்குது, நான் அதை எதிர்பார்க்கிறேன், இன்னைக்கே திறக்க போது அதை நான் பார்க்க போறேன். இன்னைக்கு சாயங்காலமா இருக்கலாம், இல்ல நாளைக்கா இருக்கலாம், நாளை அன்னைக்கா இருக்கலாம். ஆனா என் வாழ்க்கையில இது முதற்கொண்டு திறந்த வாசல். பின்னால போக முடியாது. இதுக்கப்புறம் இனிமேல் முன்னேற்றம் தான். இதுக்கப்புறம் அழ முடியாது. இதுக்கப்புறம் மகிழ்ச்சி தான், மன மகிழ்ச்சி தான். இதுக்கப்புறம் குலுங்கி சிரிக்கிற நாட்கள் தான். இதுக்கப்புறம் கஷ்டப்படுறது இல்ல, வேதனைப்படுறது இல்ல, சந்தோஷப்பட்டு நடனப்படுகிறது. இதை நான் எதிர்பார்க்க வேண்டும். இதை என் வாழ்க்கைன்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டும். சங்கீதம் 24 7. சங்கீதம் 24:7. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. இந்த வாசலுக்குள்ள யார் போறா? கர்த்தர் போகிறார். இந்த கதவை திறந்துட்டு யாரு போறா? கர்த்தர் போறாரு. அவரு போனாரு என்ன அர்த்தம்? பின்னாடியே நானும் போறேன்னு அர்த்தம். கதவு எனக்கு வேண்டாம் நோ சொல்லிட்டு இருக்கலாம், கதவு இவ்வளவு நாள் திறக்காம இருந்திருக்கலாம், வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம், யாருமே உங்களுக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், உங்க பிசினஸ் மேல போகாம இருக்கலாம், ப்ரொமோஷன் வராம இருந்திருக்கலாம், அப்படியே இருந்திருக்கலாம். உங்க வாழ்க்கை எவ்வளவு முயற்சி செஞ்சும் பெருசா நடக்காம இருக்கலாம். நீங்க ஜாப் பண்ணி இருக்கலாம், அது நடந்திருக்காது. விசுவாசிச்சாங்க, சொன்னாங்க, ஒன்னும் நடக்கலங்க. ஆனா இன்னைக்கு சொல்ற அந்த கதவுகள் திறக்கிறது. ஏன்னா மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். நம்ம கதவுக்கு முன்னாடி யார் போறா? நம்ம கதவை யார் திறக்கிறா? ஆண்டவர் தான் திறக்கிறாரு. திறவுகோல் அவர் கையில தான் இருக்குது. வாசல் அவர் திறக்கிறாரு, கதவை அவர் திறக்கிறாரு. திறந்துட்டு என்ன பண்றாரு? அவர் உட்பிரவேசிக்கிறார். அவர் உட்பிரவேசிச்சா பின்னாடியே யார் போறா? அவருடைய பிள்ளை நாடு. நான் நீதிமான், அவர் பரிசுத்தரா இருக்கிறார், நானும் பரிசுத்தரா இருக்கிறேன். எனக்கு தகுதி எல்லாம் நான் யோசிக்க போறது இல்லை. என் தகுதி இயேசுவினால் வந்தது. அவர் பரிசுத்தர்னா நானும் பரிசுத்தர் தான். அப்ப அவருக்கு திறந்த கதவு எனக்கும் திறக்கப்பட்டதாகவே இருக்கு. வாசல் கதவு ரெண்டு வேற வேற, ரெண்டு ஒண்ணு கிடையாது. ஆங்கிலத்துல கொஞ்சம் நல்லா வருது. எப்படி வருதுன்னா கேட்டுன்னு வருது. கேட்ஸ், டோர்ஸ் அப்படி சொல்றாங்க. கேட்டு, டோர். சில நேரங்களில் நம்ம கேட்டுல வந்திருக்கலாம். அதாவது ஒரு கேட்டுன்றது எப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் சோர் இருக்கு, அந்த காம்பவுண்ட் சோர்ல கேட்டு. இந்த கேட்டை திறந்து உள்ள வந்தாச்சு, அப்படியே ஏதோ. ஆனா டோர் திறக்கல. டோர் திறந்தாதான் தேவன் ஆயத்தமாக்கி வைத்த எல்லா நன்மைகளையும் சுதந்திரிக்க முடியும். கேட்டு இருக்குது, கேட்டு திறந்ததுனாலதான் உள்ள போய் எல்லாத்தையும் சுதந்திரிக்க முடியாது. கேட்டு திறந்தா அது ஒரு லெவல், ஒரு டெரிட்டரிக்குள்ள போயிட்டோம், ஒரு பவுண்டரி, ஒரு சுற்றுச்சூழலுக்குள்ள போயிட்டோம். அந்த கேட்டு ஓகே. ஆனா இப்ப நான் பேசுறது கேட்டு திறக்கிறத பேசல. இப்ப நான் பேசுறது டோர் திறக்குது. டோர் ஏன் திறக்குதுன்னா, டோரு திறந்தாதான் தேவன் ஆயத்தமாக்கி வைத்தது எல்லாம் எனக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால அந்த கதவுகள் திறப்பதாக. வெளியிருக்கிற கேட்ட சொல்லலங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டோர் இந்த இருக்குதுங்க வாழ்க்கையில. அவ்வளவுதான், இது நடந்தா போதும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. அது சொல்ற இயேசுவின் நாமத்தால திறக்கிறது. அந்த மகிமையின் ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, அவர் சொல்றாரு, நான் திறக்கிறேன், நான் முன்னாடி போறேன், நான் உள்ள போறேன், பின்னாடியே வந்து. எத்தனை பேர் சொல்றீங்க உள்ள போனாங்க? தேவன் திறந்து வைத்ததை யாரும் அடைக்க முடியாது, யாரும் அடைக்க முடியாது. இன்றைக்கு திறக்கிற இந்த கதவுகள், இன்றைக்கு இந்த டோர்ஸ் எல்லாம் ஓபன் ஆகுது. இயேசுவின் நாமத்தால ஓபன் ஆகுது. இந்த ஆவிக்குரிய மண்டலங்கள்ல மாற்றங்கள் நடக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நடக்கிறது. என்னுடைய வாழ்க்கையின் கதவுகள் திறக்கப்படுகிறது.
எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, என் வாழ்க்கையின் கதவுகள் திறக்கப்படுகிறது. திரும்ப திரும்ப சொல்லுங்க, என் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. நன்மையின் கதவு திறக்கப்படுகிறது, தயவின் கதவு திறக்கப்படுகிறது, ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கப்படுகிறது, பணத்தை அடைத்து வைத்திருக்கிற கதவு திறக்கப்படுகிறது. திறக்கப்படுது இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் சொல்றீங்களா? வாயை திறந்து சொல்லுங்க, சொல்லிட்டே இருங்க, தினமும் சொல்லுங்க. நீங்கள் அந்த உள்ள போயாகணும். ஆண்டவர் பூட்டி வைக்கல, ஆண்டவர் திறந்துட்டாரு. இப்ப நான் அதை நான் உள்ள போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். எப்படி போறேன்? சொல்லி 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 தான் போவேன். ஒண்ணு திறந்துருச்சுன்னா அடுத்து எல்லா டோரும் திறக்கும். புரியுதுங்களா? ஒரு டோர் திறக்கிறவர்கள் ஆண்டவர் பாப்போம், இதை ஒண்ணு மட்டும் திறந்து 10 ரூபா கொடுத்து பார்ப்போம். பிரமாணங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. நம்ம அநேக காரியங்களை விசுவாசிச்சுட்டு இருக்கிறோம்ல, அதுக்கு இந்த கதவுகள் திறக்கப்படுகிறது. திறக்கப்படும் போது எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. அனாதி கதவுகள் இருக்கு பாருங்களேன். 7வது வசனத்துல அனாதி கதவுகள் இருக்குது. ஏன்ஷியன்ட் டோர்ஸ் ஆங்கிலத்தில் வருது போது ஏன்ஷியன்ட் டோர்ஸ். இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா ஓல்டு டோர்ஸ். என்ன அர்த்தம் தெரியுமா? அது என் தாத்தா விசுவாசிச்சது, எங்க அப்பா அம்மா விசுவாசிச்சது, என் கூட்டம் விசுவாசிச்சது, அவன் இது நடந்தா நல்லா இருக்கும்னு எங்க தாத்தா பாட்டி சொன்னாங்க பாருங்க. எங்க தாத்தா பாட்டி இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்ப்பா, நல்லா இருக்குமே. எங்க அப்பா அம்மா நினைச்சாங்க பாருங்க, இது நடந்தா நல்லா இருக்கும்னு. அதெல்லாமும் சேர்ந்து தொடங்குது. என் மூதாதையர் ஆசைப்பட்டாங்க, ஆனா அது யாருக்கு திறக்குது? எனக்கு திறக்குது. அத போட்டிருக்குது பாருங்க, அநாதி கதவுகள். பழைய டோஸ், ஏன்ஷியன்ட் டோஸ். அவங்களுக்கு வர வேண்டிய நன்மை எனக்கு வருகிறது. இயேசுவின் நாமத்தினால உங்க மூதாதையர் அவங்கெல்லாம் அனுபவிக்க வேண்டியது, அவங்கெல்லாம் பெற்றுக்கொள்ள நன்மையை உங்கள் குடும்பம் நீங்கள் சுதந்திரிப்பீர்களாக. எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் சொல்லுங்க, எடுத்துக்கொள்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து எடுத்துக்கொள்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன், இந்த கதவுக்குள்ளாக போகிறேன். மார்க் 11:24 நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். இவங்க ஒரு 10-15 வருஷமா இயேசுவை தேடி போயிடறாங்க, சர்ச்சைக்கு வராங்க. வாக்கு தத்தம்லாம் நிறையா. நாங்க கேட்காத வாக்கு தத்தமா சார்? திறந்த வாசல். ஆமாமா, திறந்த வாசல், வானம், பூமி எல்லாம் கேட்டுக்கிறோம். தெரியும். சின்ன விடாதான் தெரியும். கர்த்தரை மேற்பட சின்ன வயசுல மனப்பாடம் பண்ணேங்க. நானு வேற ஏதாவது வாசல் சொல்லுங்க, இது வெளிப்படுத்ததுக்கு அப்புறம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படின்னா ரொம்ப அப்படியே ஏதாவது தெரிஞ்சு போய் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இந்த மார்க் 11:24 ஒரு வார்த்தை பயன்படுத்த நான் போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. அதாவது பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசின்னு சொல்ல வார்த்தை எப்படி நீங்க எடுத்துக்கொள்ளணும்னா, to take with the hand, lay hold of and embrace. அதாவது கட்டி பிடிச்சிக்கோ. எதை கட்டி பிடிச்சிக்கோ? கட்டி பிடிச்சா விட முடியுமா? கட்டி பிடிச்சா விட முடியாது. ஒண்ணு கட்டி பிடிக்கணும், இல்ல விடணும். கரெக்டா? கட்டி பிடிச்சிக்கணும், இல்லாட்டி விடணும். இந்த வசனம் சொல்லுது, இதை கட்டி பிடிச்சிக்கோ. எதை கட்டி பிடிச்சிக்கோ? உனக்கு திறந்த வாசல் இருக்கிறது. உன் வாசல் இன்று திறக்கப்படுகிறது. உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் நாட்கள் இன்று ஆரம்பிக்கிறது. அதை என்ன பண்ணிக்கணுமா? கட்டி பிடிச்சிக்கணும். லே ஹோல்ட் ஆஃப். கைய போட்டு எடுத்துக்கோ, உரிமை பாராட்டிக்கோ, விடாம பிடிச்சிக்கோ. அப்பதான் நடக்கும். இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு திறந்த வாசல் தேவன் வைத்திருக்கிறாருன்னு இதை புடிச்சுக்கோங்க. விடவே விடாதீங்க. எனக்கு தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார், எந்த மனிதனும் பூட்ட மாட்டார். கடவுளே திறந்துக்கிறாரு, எவனுமே பூட்ட முடியாது. நான் முன்னேறிதான் செல்வேன். ஐஸ்வர்யத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, செல்வத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, வீடுகள் திறக்கப்படுகிறது, நிலங்கள் திறக்கப்படுகிறது. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, செல்வத்தின் கதவு எனக்காக திறக்கப்படுகிறது, ஐஸ்வர்யத்தின் கதவு எனக்காக திறக்கப்படுகிறது, வீடுகள் கதவுகள் திறக்கப்படுகிறது, நில கதவுகள் திறக்கப்படுகிறது. என்ன அர்த்தம்? அதை திறந்தா யாருமே பூட்ட முடியாது.
திறக்கிறவர் யாரு? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. எங்க அப்பா தந்துக்கிறாரு, அவர் உள்ள போறாரு, நானும் உள்ள போயிட்டே இருக்க போறேன். இவ்வளவு நாள் அதெல்லாம் நான் பேசவே வரலங்க. யார் தோத்து போல சொல்லுங்க? யார் தோத்து போல? ஒருத்தர் காட்டுங்க பார்ப்போம். கீழே உள்ளாத குழந்தை இருக்கா? எந்த குழந்தை கீழே உள்ள? நாளா எச்சி நடந்ததுல இருந்து உருவே இல்லை. உங்க அம்மா அப்பாட்ட கேட்டா தெரியும் எத்தனை வாட்டி நீங்க கீழே உழுந்தீங்க. சும்மா வந்து பழைய தோல்வியெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்க கூடாது. பழசுல இருந்திருக்கலாங்க, தோல்வி இருந்திருக்கலாம், தப்பு பண்ணி இருக்கலாம், நல்லா இருக்கட்டும். இயேசுவின் ரத்தம் எல்லாவற்றையும் சுத்தமாக்கி நீதிமானாக்கி என்னை பிள்ளையாக்கி இருக்கிறது. இந்த கால வேளையில இயேசுவின் ரத்தம் உங்களை நீதிமானாக்குகிறது, நீதிமானாக்குறது. நீங்கள் எல்லாரும் நீதிமான்கள், இந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நம்ம அப்பா உள்ள கதவை திறந்து உள்ளே பிரவேசிக்கிறார், அவரோடு சேர்ந்து நாம் உட்பிரவேசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் இது முதற்கொண்டு அடைக்கப்பட்ட கதவுகள் கிடையாது, திறந்த வாசல் மாத்திரமே. எல்லாம் சொல்லுங்க, எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 118, சங்கீதம் 118:19. நீதியின் வாசல்களே திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீதியின் வாசல்களே திறவுங்கள். எல்லாம் சொல்லுங்க, வாசல்களே திறவுங்கள். எல்லாம் சொல்லுங்க, வாசல்களே. சத்தமா சொல்லுங்க, வாசல்களே. அதாவது அந்த வாசல் எப்படி சொன்ன உடனே நீங்க என்ன யோசிக்கணும்னா காசுன்னு யோசிக்கணும். புரியுதா? காசு, சுகம், பலன், ஆரோக்கியம், நீடிய வாழ்வு, நல்ல வாழ்க்கை, என் கனவு நிறைவேறது, அதான் வாசல், அதான் அந்த கதவு. அது அடைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து நான் பேசுறேன், வாசல்களே திறவுங்கள், வாசல்களே திறவுங்கள் அப்படின்னு ஆண்டவர் வர டக்கு திறக்கிறாரு. ஏன்னா என் சார்பாக அவர் செயல்படுகிறார். சொல்றது கர்த்தரின் வாசல் இதுவே, இதுல போய் நான் பிரவேசித்து கர்த்தரை துதிக்க போறேன். இது நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீங்க நீதிமானா? நீங்க நீதிமானா? நீங்க இயேசுவின் பிள்ளைல, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கீங்க, இயேசுவின் ரத்தத்தால நீங்க நீதிமான மாட்டீங்க. அப்ப நான் சொல்றேன், நிச்சயமா அந்த வாசலுக்குள் பிரவேசிப்பீர்கள். அந்த செல்வத்தின் வாசலுக்குள் பிரவேசிப்பீங்க, அந்த உயர்வுன்ற வாசல்ல பிரவேசிப்பீங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கிற அந்த வாசல்ல பிரவேசிப்பீங்க. இது முதற்கொண்டு இந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கும், எந்த மனிதனும் பூட்ட முடியாது. மார்க் 7:34. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். சின்ன வயசுல இருந்து இவன் வாய் அடைக்கப்பட்டிருக்கு, இவன் பேச மாட்டான், இவன் பேசுவான்னு யாருமே நினைச்சு கூட பார்க்கல. வாய் திறக்காது சார், வாய் திறக்காது சார் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு எப்பத்தா, என்ன அர்த்தம்? திறக்கப்படுவாயாக. இந்த பூமியில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம், உனக்கு படிப்பு கிடையாது, உனக்கு அது கிடையாது, உனக்கு இது தெரியாது, அது வராது, இது நிக்காது, அது சரியாகாது, எல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். வாசல் அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இயேசு என்று தோன்றி சொல்லுகிறார், திறக்கப்படுவாயாக. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை பார்த்து திறக்கப்படுவாயாக, திறக்கப்படுவதாக. எல்லாம் சொல்லுங்க, திறக்கப்படுவதாக. என் வாழ்க்கையில திறக்கப்படுகிறது, செல்வம் திறக்கப்படுகிறது, ஐஸ்வர்யம் திறக்கப்படுகிறது, நன்மை திறக்கப்படுகிறது, லாபம் திறக்கப்படுகிறது, பணம் திறக்கப்படுகிறது, சந்தோஷம் சமாதானம் திறக்கப்படுகிறது. நான் சொன்ன என்ன ஆகும்? சொன்ன மாதிரியே நடக்கும். யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிப்பான், அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு சொல்றாரு, வாசலே நான் தான். எவ்வளோ பெரிய கேட் வேணா போட்டுக்கோங்க, எவ்வளோ பெரிய டோர் வேணா போட்டுக்கோங்க, இயேசு போய் அங்க நின்னார்னா அவர் தான் வாசல். அவருக்குள்ள பிரவேசிச்சா அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கலாம். அது 1000 வருஷம் பூட்டி இருக்கிற வாசலா இருக்கட்டும், உங்க தாத்தாக்கு திறக்காத வாசலா இருக்கட்டும், இல்ல இங்க பெரிய டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி, டாக்டரேட் எல்லா வாங்கினவங்களாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் நடக்காது. ஆனா இயேசு வந்து நிக்கிறதுனால, இயேசுக்குள்ள நான் இருக்கிறதுனால, அவர் போய் நின்ன உடனே அது கதவா மாறிடுது. யோசிச்சு பாருங்க, இந்த
கார்ட்டூன்லாம் வந்திருக்குது, படம் தான் ஏதாவது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேட்ரிக்ஸ் படத்துல ஏதாவது வந்திருக்கும். அதாவது செவுறு தான் இருக்கும், பிளெயின் செவுறு தான், பிளெயின் செவுறு. ஆனால் ஒரு டிவைஸ் வச்சிருப்போம். அவங்க இந்த சூப்பர்மேன் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை சரியா. செவுறு இருக்கும், அவன் கரெக்டாக அப்படியே பார்ப்பான், பார்த்துட்டு அந்த இடத்துல போய் அவன் வைப்பான், வச்சு இப்படி பண்ணுவான் பாருங்க, அது கரெக்டாக ஓட்டம். யார் போறதுக்கு? இவன் போறதுக்கு. இவன் போயிட்டான்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு பின்னாடி எல்லாருமே வரலான்னு அர்த்தம். நான் சொல்றேன், வாசலே இல்லாத மாதிரி இருக்கலாம், ஃபுல்லா அடைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நடக்கவே நடக்காது, முடியாது, எதுவுமே நடக்காதுங்க, எனக்கு ஒண்ணுமே நடக்காதுங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க, எதுவுமே வராதான், கிடைக்காதான் அப்படின்னு எல்லாமே சொல்லட்டும். இயேசு அந்த இடத்தில் தோன்றினால் அவர் வாசலாய் இருக்கிறார். அவருக்குள்ளே நான் இருக்கிறபடினால் அவர் பிரவேசிக்கும் போது நானும் அதற்குள்ளாக பிரவேசிக்கிறேன். உங்களுக்கு அடைக்கப்பட்டது என்று ஒன்று இன்று முதல் கொண்டு கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நீங்க தோற்று போக முடியாது. பழைய தோல்விகள் கிடையாது, அந்த பழைய கஷ்டம், கண்ணீர், கவலை, வேதனை அதெல்லாம் கிடையாது, இல்லாம கிடையாது. ஏனென்றால் இயேசு. பிசாசு வர்றான்னா 10 போட்டிருக்குது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அவன்லாம் லேட்டு, அவன் லேட்டா வரான். அதுக்கு முன்னாடியே இயேசு வந்துட்டாரு. பிசாசு வந்து அவன் கதை வச்சு ஏதோ பண்றதெல்லாம் பண்ணிட்டோம், திருட்டோம், அழிக்கிட்டோம், எல்லா வேலையெல்லாம் அவன் பண்ணுவான். ஆனா அதுக்கு முன்னாடியே இயேசு வந்துட்டாரு. நான் இயேசுக்குள்ள பிரவேசிட்டேன். நான் இயேசுக்குள்ள பிரவேசித்து இருக்கிறதுனால, இயேசு போய் நிக்கிறதுனால, கதவு திறக்கிறதுனால, அந்த கதவுக்குள்ள நானும் உள்ளே பிரவேசிக்கிறேன். ஏசாயா 45:1 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் பிடிக்கும். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க. எப்படி ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா கேட்டுன்னு வருதுன்னு சொன்னல, கேட்டெல்லாம் பூட்டவே மாட்டாங்களா, கதவுகளை திறந்து வைக்கும் பிடிக்கும். இதான் டபுள் டோஸ் வருது ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா, டபுள் டோஸ். கதவுகள் தமிழ்ல இருக்கு, ஆங்கில பார்த்தீங்கன்னா டபுள் டோஸ், ஓப்பன் டபுள் டோஸ். அவனை பார்த்தவன் வலதையை பிடித்துக் கொண்டு அவனை சொல்லுகிறதாவது. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படுவதே கிடையாது. இன்னைக்கு சொல்றேன், நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை இன்று முதற் கொண்டு உங்கள் வாழ்க்கையில எந்த வாசலும் அடைக்கப்படுவதில்லை. நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். வாசல் திறந்துருச்சு, கேட்டு திறந்துருச்சு, அடுத்து என்ன திறக்கணும்? டோர். டோர் திறக்கிறதுக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும். ஒரு நாளும் பூட்டப்படாது. உங்க வாழ்க்கையில பூட்டப்பட முடியாது. ஓப்பன், ஆல்வேஸ் ஓப்பன், ஓப்பன் டோர்ஸ். சூடமெத்தியான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க, அந்த அம்மாவும் அந்த கணவனும் நல்லா இருந்தாங்க, ஒரு குறவு கிடையாது. வீடு இருக்குது, வயல் இருக்குது, காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் குறைவே கிடையாது. இந்த எலிசா தீர்க்கதரிசி வந்தா இவருக்கு வந்து தீர்க்கதரிசி கடவுளுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. வீட்டுக்கு வர்றப்ப சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மேஜை, ஒரு கட்டில், ஒரு குத்து விளக்கு எல்லாம் போட்டு ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எலிசா கேட்கிறாரு வேலைக்காரங்கிட்ட, எலிசா வேலைக்காரங்கிட்ட, என்ன வேணுமா சூனமெத்தியாளுக்கு, நம்ம தான் செய்யலாமா? ஒன்னும் வேலைக்காரன் போய் கேட்கறேன், என்னம்மா ராஜம்மா? தீர்க்கதரிசி கேட்கறாரு, ராஜாவிட்டே பேசுவாரு, என்ன வேணா சொல்லு, எங்க முதலாளி எல்லாம் செய்வார், தீர்க்கதரிசி சும்மா கிடையாது, ராஜாட்டே பேசுவார், என்ன வேணும்? இல்ல இல்ல எல்லாம் இருக்கு, ஒரு குறைவு கிடையாது, ரொம்ப தேங்க்ஸ். என்ன எலிசா கிட்ட சொல்றாரு, எல்லாம் இருக்குது, ஒண்ணுமே குறை இல்லையா? இல்லையே, ஏதாவது செய்யணுமே. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு வேளை நினைக்கலாம், அப்படியே போயிட்டே இருக்குது, அப்படியே வந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே அப்படியே போயிட்டே இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாங்க, அப்படி விட முடியாது, ஒண்ணு சும்மா விட முடியாது அது மாதிரி. ஏன்னா ஆண்டவர் வந்து இருக்கிறாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு, அது மாதிரி விட முடியாது, ஏதாவது செஞ்சு ஆகணும். உன்ன வேலைக்காரர் சொல்றாப்ல,
புள்ள இல்ல. ஓ புள்ள இல்லையா, சரி சரி சரி, அது குறையாச்சே, புள்ள இல்லாத குறையாச்சே. இவங்க எப்படி வந்துட்டாங்கன்னா, வயசாகி போயிடுச்சு, உனக்கு நான் பிள்ளை, எனக்கு நீ புள்ள, இதுக்கு மேல நம்மளுக்கு எதுக்கு புள்ள அப்படின்ற அளவு வந்துட்டாங்க. அவங்க புள்ளையா வர, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என் புள்ளாத அது புள்ளி, நான் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, அடுத்த வருஷம் இந்நேரம் உனக்கு ஒரு புள்ள இருக்கும் சொல்றான். இதெல்லாம் வேணாங்க, வயசாகி போயிடுச்சு, ஒரு தாத்தா நான் பாட்டி, உனக்கு என்ன வயசு வேணும் ஆகட்டும், கதவை திறக்கிறது நான். புரியுதுங்களா? சூழ்நிலையால் எதுவுமே செய்யல, கேட்க கூட இல்லை, கதவை திறந்து விட்டது யாரு? தீர்க்கதரிசி. இன்னைக்கு நீங்க ஒருவேளை உட்கார்ந்துட்டு இருக்கலாம், அந்த கதவு இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால திறக்குது. அது எந்த கதவா வேணா இருக்கட்டும், எந்த கதவா வேணா இருக்கட்டும், எத்தனை வருஷம் அடைக்கப்பட்ட கதவா இருந்துட்டோம். நான் சொல்றேன், இந்த தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை சொல்றேன், உங்க குடும்பத்தில் இருக்கிற அவ்வளவு அடைக்கப்பட்ட கதவுகளும் இன்று திறக்கப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, திறக்கப்படுகிறது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, திறக்கப்படுகிறது. வாழ்க்கை கதவு எல்லாம் திறக்கப்படுகிறது. என்னாச்சு? அடுத்த வருஷம் இந்த இடத்துல குழந்தை இருக்குது. எப்படி வந்துச்சு? அடைக்கப்பட்ட கதவுகள் திறன். சொல்ற வாழ்க்கை நல்ல காரியங்கள் பிறப்பிக்கப்படுவதாக, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் பிறப்பிக்கப்படுவதாக, உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் பிறப்பிக்கப்படுவதாக. நடக்கவே நடக்காத காரியங்கள் நடக்கட்டும். இந்த உலகத்துல எவனுக்குமே நடக்காம இருக்கலாம், உங்களுக்கு நடக்கும். உங்க தொழில் செய்கிற இடத்துல, நீங்க வியாபாரம் செய்யற இடத்துல, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல யாருக்குமே நடக்காம இருக்கலாம், உங்களுக்கு நடக்கும். ஏன்? உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வசனம் பாருங்க, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செய்யவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் கதவை திறக்கிறேன். கேட்ட திறந்தாச்சு, கதவை திறந்தாச்சு. இப்ப நீங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கிறப்போ வழியில ஏதாவது கோணல் இருந்துச்சுன்னா, ஏதாவது சரியில்லாம இருந்துச்சுன்னா நான் சரியாக்குவேன். தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு மனுஷன் பிரச்சனையே தேவனை சார்ந்து கொள்ளாம இருக்கா. ஆதாம் ஏவாள் என்ன தப்பு பண்ணாங்க? குடிச்சாங்களா? நீ குடிக்கிறது தப்பு தான். டாக்டரே சொல்றாரு குடிக்கலாம். நான் சொல்றேன் இல்லையா? அப்படிலாம் சொல்லி குடிக்கிறது தப்பு தான், போதை பொறுப்பு எல்லாம் தப்பு தான். ஆனா ஆதாம் ஏவாள் அந்த தப்பு பண்ணலையே. அப்புறம் என்ன தப்பு பண்ணாங்க? தேவனை நம்பவில்லை. ஆண்டவர் சொன்னாரா புசிக்காதன்னு, ஆண்டவர் நம்பாம போய் புசிக்கிறாங்க. அதான் பிரச்சனை, இன்னைக்கு வரைக்கும் அதான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக கதவுல திறந்து வச்சிருக்கிற, வாசலை திறந்து வச்சிருக்கிற, நீ போகும்போது நீ என் பின்னாடிதான் போற, நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானதை சபையாக்குவேன். அப்போ உங்க வாழ்க்கையில கோணல் இருக்க முடியுமா? இன்றோடு முடிகிறது. உங்கள் துக்க நாட்கள் இன்றோடு முடிகிறது. உங்களுடைய கோணலான வாழ்க்கை இன்றோடு முடிகிறது. கேவலப்பட்டது, அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது இன்றோடு முடிகிறது. மொர்தெகாய்னு ஒருத்தர் இருந்தாரு. எஸ்தரை வளர்க்கிறாப்புல, எஸ்தர் ராணியா மாறுறாரு. மொர்தெகாய் அரண்மனையின் வாசல்ல இருக்கிறார். வாசல் கேட்டுக்கு வெளியே. ஆனா ஒரு நாள் இந்த ஆமான்னு ஒருத்தன் இவனை அழிக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா போகும்போது இவன் வணங்க மாட்டானா. மொர்தெகாய் தூக்கு மேல செய்யறான். அந்த தூக்கு அவனே தொங்குறான். கடைசியில வாழ்க்கை அங்க முடியல. அரண்மனையிலே ராஜாக்கு அடுத்தபடிய நிலையில போட்டிருக்காங்க. எங்க இருக்கான்? கேட்டுக்கு வெளியே. எங்க போறான்? ராஜாக்கு அடுத்தபடி, ராஜாவுடைய முத்திர மோதிரத்தோட. 100 ஆண்டுகள் 130 ஆண்டுகளை ஆளுகிற ஒரு பெரிய அரசனுடைய அடுத்தபடியாக நிற்கிறான். நான் சொல்றேன், ராஜாக்களுக்கு முன்பாக நீங்க நிற்பீர்கள். ஏன்? நான் கேட்டுக்கு வெளியே இப்ப இருக்கலாம், ஆனா எனக்காக கேட்டு திறந்துருச்சு, டோரு திறந்துருச்சு, கோணலானது சபை ஆயிடுச்சு. எனக்கு முன்பாக ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என் அப்பா போய்கிட்டு
சொல்றாரு, பின்னாடியே நான் போய்கிட்டு இருக்கிறேன். 4வது வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து. நான் என்ன பிளாஸ்டிக் டோரா பேசிட்டு இருக்கேன்? இல்ல இரும்பு டோரா? டோர் டோர்னா நீங்க நம்ம வீட்டுல இருக்கிற 3க்கு 4 2க்கு 4 யோசிச்சுறாதீங்க. டோரை பேசிட்டு இருக்கிறேன். நான் பேசுறது ஆவிக்குரியதுங்க. உங்க வாழ்க்கையின் நன்மைகளை அடைச்சு வச்சிருக்கிற அந்த கதவுகளை அது திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. திரும்ப 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 நஷ்டத்தை ஏற்படுத்துறது, திரும்ப திரும்ப அவமானத்தையும் நிந்தையும் ஏற்படுத்துறது, திரும்ப திரும்ப கடன், அதெல்லாம் இயேசுவின் நாமத்தால் இன்றோடு முடிகிறது. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். எதுக்கு கதவு உடைக்கிறோம்? ஆண்டவர் எதுக்கு கதவு உடைக்கிறாரு? ஆண்டவர் எதுக்கு தாழ்பால்ல முறிக்கிறாரு? புரியுதுங்களா? நான் ஆரம்பத்துல இருந்து இதான் வாசிச்சுட்டு இருக்கிறேன். வாசல், கதவு, திறவுகோள், பாருங்க தாழ்பால். ஏன் இதெல்லாம் வார்த்தைகள்? எப்படிப்பட்ட வார்த்தைகளை ஏன் பயன்படுத்தப்படுது? ஏதோ ஒண்ணு திறக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜோம் பண்ணி ஏதோ நடக்க மாட்டீங்க. இவ்வளவு நாள் விசுவாசி நடக்கலையே இன்னும், அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். நான் சொல்றதெல்லாம் திறக்கிறது, இன்றைக்கு திறக்கிறது, கதவு திறக்கிறது, வாசல் திறக்கிறது, கோடலானவை செவியாகிறது. இப்ப கடைசியில் என்ன தெரியுமா? உள்ள போனீங்கன்னா அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல் ஆண்டவர் சொல்றாரு, அதை உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் உங்களுக்கு தரேன்னு சொல்றாரு. பொக்கிஷமும் புதையலையும் தரேன்றார். ரிச்சஸ், வெல்த். அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் ரொம்ப நிறைய காசு, தங்கம், வெள்ளி இதெல்லாம் எதிரி பார்க்க கூடாதுன்றத மாதிரி ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருவாங்க. கதவு இருக்குன்னே தெரியாது, அந்த வாசலம் இருக்குன்னே தெரியாது. அதுக்குள்ள இந்த புதையெல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு நாள் என்னைக்காவது இவங்க சந்ததியில் யாரோ எடுத்துக்கலாம், இல்லை இவங்களே திருப்பி எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி பிளான் போடுவாங்க. அது தரக்கூட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி தாழ்பால்லாம் உடைக்க போறேன், கதவை உடைக்க போறேன், முறிக்க போறேன், முறிச்சு அந்த பொக்கிஷத்தை எல்லாத்தையும் எடுத்து தரப்போறேன். உலகத்தில் பாவிகள் இருக்கிற அந்த பொக்கிஷம், அந்த ஐஸ்வர்யம், அந்த செல்வம் எல்லாம் தேவனுடைய மனிதர்களுக்கு வருது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருது, நீதிமானுடைய உங்களிடத்தில் வருகிறது. அப்போஸ்தலர் 16:26. அப்போஸ்தலர் 16:26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. கதை தெரியும்ல உங்களுக்கு. பவுலியும் சீலாவையும் சுசேஷத்தின் நிமித்தமா அடிச்சு, நல்லா அடின்னு அடிச்சு கையை காலையும் கட்டி சிறைச்சாலையில போட்டாங்க. இவங்க தப்பு பண்றது என்னன்னா, வாயை கட்டல. எதை கட்டல? நம்மளுக்கு வாய் இருக்கிற வரைக்கும் நம்ம பழிச்சிக்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க, துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. துதிக்க ஆரம்பிச்ச உடனே என்னாச்சு? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைஞ்சு, பூமியே அதிர்ந்து, கதவெல்லாம் திறந்து, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு. நான் சொல்றேன், நீங்க இதை விசுவாசிச்சு, நீங்க இதை நம்பி இந்த வாசலை நீங்கள் திறவுன்னு சொல்லி ஆர்ப்பரிக்கும் போது, கொண்டாடும் போது, உங்க வாசல், உங்க டோர் மட்டும் திறக்கிறது, உங்க சொந்தக்காரன் டோர் எல்லாம் திறக்க போகுது, பக்கத்துக்கான எதிர்கிட்ட டோர் எல்லாம் திறக்க போகுது. அது உண்டாக்க போகிறது. அதான் ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் சொன்னாரு? நீ மட்டும் நல்லா இருக்கிறது இல்லப்பா, நீ ஃபர்ஸ்ட் நல்லா இருப்ப, ஆனா உன் நிமித்தமாக சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததியில வர்றவங்க, உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். லோத் அப்படிதான் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆபிரகாம மாதிரி ஒரு பெரிய ஆளா இருக்கிறார் லோத்து. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு முன்பாக கதவுகள் திறக்கப்பட்டது. உங்களுக்கு முன்பாக இனி ஒருபோதும் அந்த கதவுகள் தாழ்பால் போடப்படுவது இல்லை, மூடப்படுவது இல்லை. எப்படி மூவ் ஆகுது தெரியுமா? அஸ்திபாரத்துல இருந்து ஷேக்காய் திறங்குது. ஆண்டவர் திறந்த எப்படி திறப்பாருங்க? நீங்களே திறந்த எப்படி திறப்பீங்க? ரொம்ப நாளா கூட்டி இருக்கு சார் அப்படின்னா, திறப்பியா
அப்படின்னு தடவிட்டு இருப்பீங்களா? கால் நல்லா பெரிய பூச்சி கீச்சு ஏதாவது போட்டு வந்து ஒரே எத்தா எடுப்போம், பெரிய கடப்பாறை ஏதாவது வச்சு ஒரு ஓங்கி அடிப்போம். இந்த மாதிரி வேணா நம்ம பண்ணுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் திறக்கிறேன்னு. வாசல் அவர் திறக்கிறாரு, கதவை அவர் திறக்கிறாரு, அவர் எனக்கு முன்பாக போகிறார். ஒரு முறை திறந்தாருன்னா அதை பூட்டவே முடியாது. இயேசு வந்து பூட்டாங்க ஒரு நாள். அவரை மறிக்க வச்சு, அவர் தான் காலின்னு வச்சு அவரை படுக்க வச்சு கல்ல பெரிய கல்லா வச்சு கதவை சாத்தி சீல்லாம் அடிக்கிறானுங்க. ரோமன் சீல் போட்டு இதுக்கு பெரிய போச்சேவர்கள் வேற. ஆனா காலையில கல்லுல சும்மா தானா திறகுது. அவர் அங்க உள்ள இல்லவே இல்லை. யார் அடைக்க பாக்குறாங்க? நான் சொல்றேன், உங்களை அடைக்க முடியாது. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அதே வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை உங்களுக்குள் இருக்கிறபடினாலே, இயேசு இருக்கிறபடினாலே, தேவன் முன்னேறி சென்று உங்களுக்கு கோணலானதெல்லாம் செவையாக்குறபடினாலே உங்களுக்கு முன்பாக எந்த ஒரு கதவும் பூட்டப்படுவது இல்லை. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு முன்பாக இருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் இன்னைக்கு திறக்குது. இன்னைக்கு திறக்குது. அடுத்த வருஷம் திறக்கிறதுல இல்ல, இன்னைக்கு திறக்குது. சும்மா அடுத்த வருஷம் எல்லாம் கிடையாதுங்க. இப்ப திறக்குது, இன்னைக்கு திறக்குது. இயேசுவின் நாமத்தினால திறக்குது. தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் இன்று நடக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, இன்று நடக்கிறது. என் வாழ்க்கையின் நன்மைகள் இன்று ஆரம்பமாகிறது. சங்கீதம் 78:23. சங்கீதம் 78:23. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் என்ன பண்றாரா? யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி பேசிட்டு கூடாது. சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம், வானத்தையும் பூமியை உண்டாக்குற தேவன், அவரு சொல்றாரு, உயரத்தில் உள்ள மேகங்கள்கிட்ட நான் பேசுறேன், வானத்தின் கதவுகளை திறப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வானத்தின் மேல இருக்கிற அந்த கதவுகள் திறக்கப்படுவதாக. எல்லாம் சொல்லுங்க, திறக்கப்படுவதாக. சொல்லுங்க, திறக்கப்படுவதாக. வாழ்க்கை கதவுகள் திறக்கிறது. வானத்தின் மேல் இருக்கிற அந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற கதவுகள் திறக்கப்படுகிறது. இன்று திறக்கப்படுகிறது. அல்ல சோமன் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, என் கதவு திறக்கப்படுகிறது. எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, என் கதவு திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட கதவுகளை பார்த்து பேசுகிறேன், திறக்கப்படுவாயாக, திறக்கப்படுவாயாக இயேசுவின் நாமத்தினால. பண கதவை திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. சுக கதவை திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. ஐஸ்வர்ய கதவு திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. சந்தோஷ சமாதான கதவு திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. நன்மை என்கிற கதவு திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் சொல்லுங்க சத்தமா, திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. தேவதூதர்களுக்கு கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. தேவதூதர்கள் வந்து இங்க ஒவ்வொருவருடைய மக்களுடைய அடைக்கப்பட்ட கதவை திறப்பார்களாக. ஆண்டவரே, முன்னேறி சென்று கோணலானதெல்லாம் சபையாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். கோணலானதை சபையாக்குறதுக்கு ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையின் கோணலை நீ சபையாக்குறீர். குடும்பங்களின் கோணலை சபையாக்குகிறீர். பொருளாதார கோணலை சபையாக்குகிறீர். சரிப்படுத்துகிறீர், சீர்படுத்துகிறீர், ஸ்திரப்படுத்துகிறீர், நன்மையாய் மாற்றுகிறீர். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் பொருளாதார அடைப்புகள் திறக்கப்படு, வாசல் திறக்கப்படு. குடும்பத்தில் இருக்கிற அடைப்பு எல்லாம் திறக்கப்படு. அந்த கதவை பார்த்து பேசுற திறப்பு உண்டாகட்டும், திறப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவரே, நீர் போய் என்னென்ற வேலையை செய்யணுமோ செய்வீராக. உமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம், வரவேற்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம்.